ஹாய், ஹலோ, பிரைஸ் அலாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரினாக்கா அதிகமாக எல்லாருடைய மனசிலும் வாலிப பிள்ளைகளுடைய மனசுலலாம் வருகிறது என்னென்னாக்கா காதலர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காதலர் தினத்திற்கும் இன்றைக்கி கிறிஸ்தவத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உண்டு. ஸோ அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களோடு கூட மீதமாக இருக்கின்ற நேரத்தில் செலவிட விரும்புகின்றேன். முதலாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி. ஸோ ஆம் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் எப்படியாய் அவர்கள் நேசிக்கின்ற ஒரு பிள்ளை மேலேயோ ஒரு தம்பி மேலே தங்கச்சி மேலேயோ அவங்க எப்படியாய் அவங்க அன்பாக இருக்கிறாங்களோ, நேசிக்கிறாங்களோ, காதல் செய்கிறார்களோ, அதை போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவியாய் இருந்தப்போ கூட நம்ம மேலே என்ன பண்ணிட்டாருனாக்கா, நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கார், மரித்திருக்கார். ஏன் அப்படி அவர் மரிக்கணும் அப்படின்னாக்கா, அவர் நம்ம மேலே வைத்த தமது அன்பை விளங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆமாம் பிரியமானவர்களே, இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவர்களாக ஒரு கற்பனைக்குள்ளாக இதுதான் காதல் என்று சொல்லி நினைத்து கொண்டு ஒரு மகளையோ ஒரு மகனையோ விரும்புகின்ற காரியங்கள் இன்றைக்கி நிறையா இருக்கிறது. ஸோ அதெல்லாம் நிஜமானதா என்று பார்க்கும் பொழுது இல்லை. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியத்தில் பார்த்திங்கனாக்கா அது நிஜம்தான். ஆனால் மறுமைக்கு ஏதுவாய், அதாவது பரத்திற்கு ஏதுவான ஒரு விஷயத்திற்குள்ளாய், கட்டளைக்கு ஏதுவான ஒரு விஷயத்திற்குள்ளாய் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் அது நிஜமானதல்ல, ஒரு நிழலை போன்றது, அது ஒரு பூக்களை போனது. ஏன்னாக்கா அந்த அன்பானது அந்த தேவை இருக்கின்ற வரைக்கும் என்ன பண்ணுதுனாக்கா அது நிலைத்திருக்கிறதா இருக்கின்றது. அந்த தேவை முடிந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய வாழ்நாளில் இந்த நபரை ஏன் நான் திருமணம் செய்தேன், இந்த நபரை ஏன் நான் காதல் செய்தேன் அப்படின்னு சொல்லுகின்ற காரியங்கள் என்ன பண்ணிடுச்சுனாக்கா நிறைவாய் அவங்கள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்று நான் கல்யாணம் பண்ணதுக்கு, ஒன்று நான் காதலித்ததுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், வேறு யாரையாவது நான் திருமணம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் தம்பி தங்கச்சி, இன்றைக்கி இந்த காரியம் குறிப்பாய் உங்களுக்காக தான் சொல்லுகின்றேன். நானும் ஒரு வாலிப பருவத்தில் கடந்து தான் வந்திருக்கின்றேன். ஆனாலும் நாம் யாரை எப்படியாய் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக நம்ம கடவுள்கிட்ட அன்பு செய்யும் பொழுது கடவுள் நமக்காக அவருடைய உயிரையே கொடுக்கும் பொழுது மீதமாக இருக்கின்ற காரியங்கள்லாம் நமக்கு செய்ய மாட்டாரா? ஸோ ஆமாம் பிரியமான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மாத்திரம் ஒரு அண்ணனாக இருந்து இல்லை உங்களுக்கு தம்பியாக இருந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் அட்வைஸ் பண்ண விரும்புகின்றேன். இன்றைக்கி நீங்கள் நினைக்கின்றதான காதல் எல்லாம் உலகத்தில் அழிந்து போகின்றதானது. அழகை நம்பி நீங்கள் ஒரு வேளை காதல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த அழகு எத்தனை வயது வரைக்கும் இருக்கும் என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒருவேளை அவர்களுடைய அறிவை சார்ந்து நீங்கள் காதல் செய்கிறீர்கள் என்றால் அந்த அறிவானது எத்தனை நாட்கள் வரைக்கும், எப்பொழுது வரைக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். ஒருவேளை அவர்களுடைய பதவியை வைத்து நீங்கள் காதல் செய்கிறீர்கள் என்றால் அந்த பதவி எத்தனை நாட்கள் இருக்கும் என்று சொல்லி, ஒருவேளை அவர்களையும் உங்களையும் ஈர்க்கக்கூடியதான ஒரு சில விஷயங்கள் சமமாய் இருக்கும்னாக்கா அந்த காரியங்கள் எல்லாம் எத்தனை நாட்கள் உங்களோடு கூட தொடர்பாய் இருக்கும் என்று சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்றால் அது நீங்கள் நினைக்கின்ற காரியத்தின் பிரகாரமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அது சரியாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகின்ற வண்ணமாய் தேவன் செய்கின்ற அன்பிற்கும் மனிதன் செய்கின்ற அன்பிற்கும் இரண்டுக்குமே தனித்தனி வித்தியாசங்கள் உண்டு. ஆமாம் தம்பி, ஆமாம் தங்கச்சி, இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம் மேலே வைத்த அந்த அன்பின் நிமித்தமாய் அவருடைய உயிரை கொடுக்க முடியும் என்றால், இன்றைக்கி நீங்கள் நேசிக்கின்றவர்கள் உங்களுக்காக உயிரை கொடுக்க ஒருவேளை வரலாம். ஆனால் அந்த உயிரை கொடுத்து விட்டாலும் கூட அவப்பேராய் உங்களுக்காக இருக்குமே தவிர, உன்னால் தான் என் பிள்ளை இறந்துட்டான், உன்னால் தான் என் மக இறந்துட்டா அப்படின்ற காரியங்கள் அவப்பெயர்கள் உங்களோடு கூட தொடர்ந்து நிந்தனைகள் சூழ்ந்து வருமே தவிர, ஆனால் இந்த பிள்ளை செய்த தியாகத்தினால என் பிள்ளை இன்றைக்கி நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியோ, இல்லை இந்த பையன் செய்த இந்த தியாகத்தினால என் மகன் இன்றைக்கி நல்லா இருக்கிறா என்று சொல்லியோ எந்த பெற்றோர்களும் உலகமும் சொல்லுவதில்லை. ஆனாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய, நமக்காக கொடுத்த அந்த ஜீவனின் நிமித்தமாய் இன்றைக்கி நாம் நல்லா இருக்கின்றோம். அவங்க இயேசு சாமியை கும்பிட்றாங்க, அவங்க இயேசு கூட இருக்கிறதுனால, அவங்க இயேசு கோயில் போகிறதுனால அந்த பிள்ளை நல்லா இருப்பா,
அந்த பிள்ளைக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அந்த பிள்ளை நல்லா இருப்பான், அவனுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எண்ணுகின்ற காரியம் நம்மளுடைய கடவுள் இயேசு கிறிஸ்து செய்கின்ற காரியத்தை நிமித்தமாய், அவர் மரித்தது நிமித்தமாய், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது நிமித்தமாய் மாத்திரமே வரும் தம்பி தங்கச்சி. ஸோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் சொல்லுகின்ற ஒரு சின்ன ஒரு உதாரணமும் அட்வைஸும் கூட என்னன்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை காதல் என்கின்றதான இந்த லவ் என்கின்றதான இந்த அட்ராக்ஷன், இந்த அஃபெக்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்கனாக்கா, இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் அதிலிருந்து வெளிவரணும், மனம் திரும்பணும். ஏன்னா இன்றைக்கி நமக்குள்ளே உங்களை வைத்து அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுனாக்கா, இதில் ஒன்றுமே இல்லை தம்பி தங்கச்சி. ஸோ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி தான், இன்றைக்கி கடவுளாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய இந்த நிலையிலிருந்து நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா கூட, நான் வந்து உங்களை கைதூக்கி எடுக்க, உங்கள் மேலே நான் வந்து அன்பை செலுத்த நான் இன்றைக்கி வல்லவராக இருக்கின்றேன், நான் இன்றைக்கி அதுக்கு போதுமானவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்ற பிரகாரமாய் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கி என்ன பண்ணுறாருனாக்கா, உங்களை அழைக்கிறார். அவர் பக்கமாய் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம், உங்களுடைய அன்பு எல்லாம் மாயையற்றதாய் அவர் மேலே நீங்கள் செலுத்தும் பொழுது, அவர் மேலே நீங்கள் நிரந்தரமான அன்பை அவருக்கு கொடுக்கும் பொழுது, அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, என் பிள்ளை என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்குது, என் மகன் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கானே, ஸோ இவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உலகத்தில் நீங்கள் நேசித்த, நீங்கள் எதிர்பார்த்த அந்த மனிதர்களின் அன்பை விட கடவுளுடைய அன்பு வந்து என்னன்னாக்கா பெரிதாக இருக்கும். ஸோ ஆமாம் வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்க ரெடியா அப்படின்னாக்கா ஒரு சின்ன காரியத்தை செய்யலாமா? ஒரே ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணலாம், சரிங்களா? அன்புள்ள இயேசப்பா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்னாக்கா, என் வாழ்க்கையில் முழுவதுமாய் நீங்கள் மாத்திரம் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்க, உம்மை மாத்திரம் நாங்கள் அன்பு செய்ய, மீது மாத்திரம் எங்களுக்கு பற்று இருக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நாங்கள் உலக காரியத்தில் எதிலும் விழுந்திடாதபடி நீர் மாத்திரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. பக்கமாய் நாங்கள் வர எங்களுக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தம்பி தங்கச்சி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கல்ல, இனி ஒரு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமாய் வெற்றி மாத்திரமே பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.